நான் உங்கள் ஹரி. இது ஆக்கம் தேக்கம் நிகழ்ச்சிகளின் தொடர்ச்சி. இவற்றை கண்டுகளிக்கிற போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் இவற்றை தொடர்ந்து நிதானமாக கேட்டு பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில் பகையின் மற்றொரு பரிணாமத்தை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். மகாபாரதத்தில் துரியோதனனும் பஞ்சபாண்டவர்களும் பிரிந்திருக்கிற சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்போது பஞ்சபாண்டவர்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதற்கு தர்மன் ஒரு அருமையான விளக்கத்தை நமக்கு தருகிறார். இது நம்முடைய வாழ்க்கையிலும் பிரிவு ஏற்படுத்துகிற சூழ்நிலைகளில் இவற்றை நினைத்து பார்த்து நாம் நம்மை மேம்படுத்திக் கொள்ள உதவும். அதாவது ஒரு குளம் இருக்கிறது என்றால் அங்கே தாமரையும் பூத்திருக்கிறது, அல்லியும் பூத்திருக்கிறது. இவை இரண்டும் வெவ்வேறு காலநிலைகளில் மலரக்கூடியது, அழியக்கூடியது. சூரியன் வந்தவுடன் தாமரை பூக்கும், அல்லி வாடிவிடும். அல்லி இரவில் சந்திரன் வந்தவுடன் பூக்கும், சூரியன் பட்டவுடன் வாடிவிடும். ஆக இரண்டும் ஒன்றுக்கொன்று இதே குளத்தில் தண்ணீரில் தான் வாழ்கிறது. அப்போது ஓரறிவு இருக்கிற ஜீவன் அவை வாழ்கிற போது நம்மோடு ஆறறிவு படைத்த நாம் ஒன்றாக சேர்ந்து வாழ முடியாதா என்ற கேள்வியை கேட்கிற போது நம்முடைய உள்ளங்கள் பாதிக்கப்படுகிறது என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்துத்தான் பார்க்க வேண்டும். ஆக இந்த உலகில் சூழ்நிலைகள் வெவ்வேறாக இருந்தாலும் நாம் அவற்றை புரிந்து கொண்டு மனதார நாம் செயல்படுகிற போது காரணங்கள் பலவாக இருந்தாலும் அவற்றை அப்புறப்படுத்தி நாம் மனதை எதன் சமாதானத்தின் பக்கம் திருப்பி வாழ முடியுமோ அவற்றை கொண்டு வாழ்வதுதான் சால சிறந்ததாக இருக்கும். நம்முடைய குடும்பமும் சுற்றமும் நட்பும் இருக்கின்ற காலங்கள் வரை சமாதானத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இது போன்ற கருத்துக்களும் இது போன்ற வார்த்தைகளும் பெரும் உதவியாக இருக்கும் என்பதை மீண்டும் உங்களிடத்தில் கூறிக்கொண்டு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க தமிழ்.